வணக்கம் மக்களே. நடிகை பத்மினியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகை பத்மினியோட ஒரே மகனும் நடிகரும் இவங்களா? இப்போ இவங்க எங்கே எப்படி இருக்காங்கன்றத டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம நாட்டிய பேரொளி நடிகை பத்மினியோட ஒரே மகனோட பிறப்புடன் தான் இப்போ இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவோட ஒரு உச்ச நட்சத்திரமாக வலம் வந்தவங்க தான் நம்ம நடிகை பத்மினி அவர்கள்னே சொல்லலாம். இன்றைக்கி வரைக்கும் இவங்களோட பெயர் திரை உலகத்தில் அவங்களுக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம். நடிப்பு, நாட்டியம், வசீகர தோற்றம்னு சொல்லி நம்ம தமிழ் சினிமாவில் ரசிகர்களோட பக்கத்தை தன் பக்கம் ஈர்த்தவங்க தான் நடிகை பத்மினி. பரதநாட்டியம்னு சொன்னாலே பத்மினி தான் சொல்கிற அளவுக்கு ஒரு தனித்துவமாக இருந்தவங்க. கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், மோகினியாட்டம் இந்த மாதிரி நடன கலைகளை ரொம்ப முறையாக போய் படித்து தேர்ந்தவங்க தான் நம்ம நடிகை பத்மினி அவர்கள். இவங்களோட சகோதரிகள் லலிதா, ராகினி இவங்கெல்லாம் ஒரு புகழ்பெற்ற நடிகைகள் தான். இவங்கள திருவாங்கூர் சகோதரிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்க 3 பேர்த்தையும் தன்னோட 7 வயசுலே நாட்டிய அரங்கேற்றம் முடித்ததுக்கப்புறமா பத்மினி அவர்கள் தன்னோட 17 வயசில் கல்பனாங்கிற ஒரு இந்தி படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரை உலகத்துக்கு அறிமுகமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு சொல்லி எல்லா மொழிகளிலையுமே முன்னணி நடிகையாக கொடிக்கட்டி பறந்திருக்காங்க பத்மினி அவர்கள். நடிகர் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் இந்த மாதிரி முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்ட பத்மினி 59 படங்கள் நடிகர் சிவாஜி கூட மட்டுமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வந்த படம் தான் தில்லானா மோகனாம்மல் படம். இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு படமும் கூட. இந்த திரைப்படம் அப்போதைக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். ஏன் இப்போ கூட அது சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் தானே சொல்லலாம். இன்றைக்குமே மக்கள் மத்தியில் இந்த படத்தோட பாடல்கள் நம்ம பிரபலமாக வலம் வந்துக்கிட்டு இருக்குது. 250 படங்களுக்கும் மேலே நடிகை பத்மினி அவர்கள் நடிச்சிருக்காங்க. தன்னோட நடனத்துக்காகவும் நடிப்பிற்காகவும் நிறைய விருதுகளை அள்ளி குவிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு டாக்டரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. அங்கே ஒரு நடன பள்ளியை நடத்தி முறைப்படி பரதநாட்டியத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பத்மினி மற்றும் ராமச்சந்திரன் 2 தம்பதிக்கும் ஒரே ஒரு மகன் இருக்காங்க. அவங்க பேர் பிரேம் ஆனந்த். மகனை வளர்க்குறதுலையும் குடும்பத்தை பார்த்துக்கிறதுலையும் மட்டுமே அவங்களோட கவனத்தை செலுத்திட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கடைசியாக அவங்க நடித்த படம் பூவே பூச்சூடவா படத்தில் நடிகை நதியாவுக்கு பாட்டியாக நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துலையும் நடிக்கலை. 2006ஆம் ஆண்டு மாரடைப்புனால உயிரிழந்து போயிடுறாங்க நம்ம நடிகை பத்மினி அவர்கள். இப்போ நடிகை பத்மினியோட ஒரே மகனோட புகைப்படம் தான் இணையத்தில் ரொம்ப பெரிய வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.